பூஜா ரூம் கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கறதெல்லாம் நீங்க ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இத பத்தி சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா, நீங்கள் எல்லா பெயிண்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பெயிண்டிங் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஒரு பூஜை ரூம் கஸ்டமைஸ் பண்ணும்போது நான் மெயினாக கஸ்டமர்ஸ்ட்டை சொல்கிறது என்ன, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ எங்ககிட்ட நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுது, சரஸ்வதி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுது, முருகர் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுது, விநாயகர் பண்ணுது. அப்படி மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. ஒரு பூஜை ரூம்னு எடுக்கும்போது இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் தான் லக்ஷ்மி முகம் பண்ணுறாங்க, அதே கைப்பக்கம் தான் உங்களுக்கு சரஸ்வதிலேயும் வரும், முருகர்லேயும் வரணும், விநாயகர்லேயும் வரும், இப்போ திருப்பதி பாலாஜி எல்லாமே ஒரே கைப்பக்கமாக இருந்தால் தான் திருப்பதி பாலாஜி வந்து கொத்து படமால தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பதி பாலாஜி ஒரு மாலையாக கொடுத்துட்டு உள்ளே வந்து ரோஸ் மாலை, உள்ளே வந்து மல்லிப்பூ மாலை. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கஸ்டமைஸ்னது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் அதுக்கு பின்னாடி அண்ட் இந்த பர்டிகுலர் ஃப்ரேமோட ரேட் அப்படிங்கிறது ரேட் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு படத்துக்கு நான் வந்து ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பூஜா ரூம் கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கறதெல்லாம் நீங்க ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இத பத்தி சொல்லுங்க மேம். ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா, நீங்கள் எல்லா பெயிண்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பெயிண்டிங் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஆமா. தாமரை தாமரை. சைடில் வச்சுட்டு தாமரைக்கு ஒரு மண்டபம் கொடுத்து விநாயகர் சென்டராக வச்சு அண்ட் மெயினாக சரஸ்வதி வந்து ஹம்ச வாகனத்தில், அதாவது ஸ்வான் வாகனம். ம். லக்ஷ்மினா யானை தான் உங்களோட வாகனம், ம். விநாயகர்னா எலி தான் உங்களோட எலி, வாகனம், சரஸ்வதினா ஸ்வான், இதுதான் வாகனம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு வாகனம். இவங்க இந்த கஸ்டமர் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, எனக்கு சரஸ்வதி மட்டும் வாகனம்ல வரைஞ்சி கொடுக்குற மாதிரி வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓகே. அண்ட் இந்த தாமரையோட கதை என்னன்னா, இன்னொரு கஸ்டமருக்கு நான் பண்ணியிருந்தேன். என்னன்னா சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மோஸ்ட் எண்டில் வந்து யானை இருக்கிற மாதிரி கஜம், யானைனா கஜம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இந்த ரெண்டு தாமரை சென்டராக ஓம் வர மாதிரி ஒரு ஒரு பேனலில் வெறும் இந்த 5 மட்டும்தான் இருக்கும். ஓகே. பண்ணி கொடுத்தேன்னா அந்த படம் டெஸ்பேச் பண்ண வேண்டியது. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த தாமரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படியாவது இன்கார்பரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாமரை இன்கார்பரேட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 ஸ்பேஸையும் விட்டுட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு பூஜை ரூம் கஸ்டமைஸ் பண்ணும்போது நான் மெயினாக கஸ்டமர்ஸ்ட்டை சொல்கிறது என்ன, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ எங்ககிட்ட நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுது, சரஸ்வதி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுது, முருகர் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுது, விநாயகர் பண்ணுது. அப்படி மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. ஒரு பூஜை ரூம்னு எடுக்கும்போது ஈவனாக பண்ணுங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் தான் லக்ஷ்மி முகம் பண்ணுறாங்க, அதே கைப்பக்கம் தான் உங்களுக்கு சரஸ்வதிலையும் வரணும், முருகர்லேயும் வரணும், விநாயகர்லேயும் வரணும். இப்போ திருப்பதி பாலாஜி எல்லாமே ஒரே கைப்பக்கமாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து டார்க் ஸ்கின் டோன் ஒரு ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு கைப்பக்கம் இருக்கும். சாம்பார்ல எல்லாரும் உப்பு காரம் கரெக்டாக போடுவாங்களா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு கைப்பக்கம் இருக்க மாதிரி பெயிண்டிங் பண்ணுற ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஒரு கைப்பக்கம் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, சஜஷன் வந்து என்னோட சஜஷன் சொல்கிறது எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். தென் இட் இஸ் அப் டு தெம் டு டிசைட். ஸோ ஒரு எல்லா கடவுள் எடுக்கும்போது ஒரே ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள், ஒரே கோல்டு கேரக்டர் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது வாஸ்து ரிலேட்டடாக பாருங்கள், அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள். பூ வந்து இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி, சில பேர் வந்து திருப்பதி பாலாஜி வந்து ஒத்த பட மாலை தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பதி பாலாஜி ஒரு மாலையாக கொடுத்துட்டு உள்ளே வந்து ரோஸ் மாலை, உள்ளே வந்து மல்லிப்பூ மாலை. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நாங்கள் இன்கார்பரேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ கஸ்டமைஸ்னது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறது 10 நிமிஷத்தில் டிசைட் பண்ணுற வேலையில் 2 hours உட்காந்து 2 பேரும் அவங்களோட ஐடியாஸை சொல்லி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறது. இப்போ இது கூட சில பேர் குலதெய்வமும் வந்து எங்களுக்கு வச்சு கொடுங்கனாலுமே இதுலமே குலதெய்வம் தாராளமா பண்ணலாம். ஓகே, சூப்பர் நைஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் ஃப்ரேமோட ரேட் அப்படிங்கிறது ரேட்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு படத்துக்கு நான் வந்து 10,000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறேன். இன்ட்டு 5 நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி தான் வரும் ஓவராலாக புட்டுகெதர். பட் ஆனால் இதுவே மண்டபம் ஃப்ரேம் எடுக்கிறாங்க அப்படின்னா மண்டபமோட கார்விங் பொறுத்து இருக்குது. எக்ஸ்டென்சிவாக கார்விங் போகிறாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு 45,000 50,000 கிட்ட வந்துடும். பட் ஆனால் பேசிக்காக மண்டபம் வந்து 25,000 ஸ்டார்ட் ஆகும். சூப்பர். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பூஜரம் ஸ்பேஸ் பெருசாக இல்லைனாலுமே ஒரு 25 to ஒரு 30,000 இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப அழகாக நம்ம தாராளமா ஃப்ரேம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். சூப்பர் நைஸ். ஸோ இப்போ வந்து பிரியா பாலாஜி மேமோட ஃபேமிலி அப்பா அண்ட் அம்மா இருக்காங்க. ஐ திங்க் அப்பாவும் அம்மாவும் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் கண்டிப்பா. பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால நான் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சார், Yeah, மேம் I- பற்றி ஃபியூ I am வேர்ட்ஸ். பாலாஜி, ஆ. பிரியாவோட ஃபாதர். ஓகே, சின்ன வயசுலேருந்து பிரியாவுக்கு வந்து ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு.
அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. ஏதாவது பார்த்தா இது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்பா. வேரியஸ் ஐடியாஸ் அவளுக்கு வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா அத. அது அந்த ஆர்ட் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுவும் இல்லாம நான் வந்து கம்பெனி போயிட்டு ஒரு தீபாவளி போயிட்டு கிஃப்ட், போனஸ், பட்டாசுலாம் வாங்கிட்டு வரும்பொழுது, அதில பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நாமளும் இந்த மாரி நெறைய பேருக்கு குடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லுவா. நீங்களும் ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு. அவ அன்னைக்கு திங்க் பண்ண சின்ன வயசுல சின்ன விதை மாரி தான் நெனச்சா அவ. அது இன்னைக்கு ஆல விருட்சம் மாரி நல்லா வளர்ந்து, எமோஷனல். அவ வந்து எல்லாருக்கும் வந்து குடுக்கணும்னு ஆசை இருக்கு. பண்றா, அதையும் பண்றா. அதுவும் இல்லாம ஆர்ட் மேல இருக்க சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் நல்லா விஸ்வரூபமா வளர்ந்து, அவ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா இப்போ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா. டீப்பா திங்க் பண்ணுவா. என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? எந்த அளவுக்கு மைன்யூட்டா பண்ணலாம்? கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கணும்? அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிலாம் திங்க் பண்ணுவா. சூப்பர் நைஸ். அடுத்து அம்மா. பிரியாவுக்கு சின்ன வயசுலேருந்தே கம்பெனி ஓப்பன் பண்ணி, அதில் வந்து லேடீஸை நிறைய வேலைக்கு சேர்த்துக்கணும். அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுவா. அதை செஞ்சுட்ருக்கா. இப்போ இன்னும் நல்லா செய்வா. ஒவ்வொரு பெயிண்டிங் பத்தி நான் பேசும்போதுமே, அந்த எக்ஸைட்மென்ட் அவங்களோட முகத்துல இருந்தது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே அந்த எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு ஒவ்வொன்னுத்துக்கு பின்னாடியும். அதுதான் ஐ திங்க் எவ்ளோ டெடிகேட்டடா இருக்கீங்க அப்படிங்கிறது. இது இன்னும் தொடரணும். இன்னும் நெறைய கண்டிப்பா. நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட என்னோட விஷஸ். சப்போர்ட் எல்லாமே பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா எப்பவுமே நான் என் பேர் சொல்லும்போது ஜஸ்ட் லைக் தட் பிரியான்னு சொல்ல மாட்டேன். என் பேர்ல எப்பவுமே பிரியா பாலாஜி. ஏன்னா அந்த பாலாஜின வார்த்தை எப்பவுமே கம்பீரமா எனக்கு ஸ்டாண்ட் ஆகணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா எது ஒண்ணு நான் ஸ்டார்ட் பண்ணாலும் எடுத்தவங்க வந்து அப்பா வந்து மத்த பேரண்ட்ஸ் மாரி நோ பிரியா பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு சொன்னது கிடையாது. நீ பண்ணு பிரியா, நான் உனக்கு கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் ஒண்ணு போய் அப்ரோச் பண்ணேன். இப்போ கூட நான் ரீசெண்டா பெங்களூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட பேசினேன். அப்பா நான் பெங்களூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. ஹவ் டு யூ திங்க்? நீ யோசி பிரியா, நீ யோசி எந்த இடத்துல பண்ணலாம், நீ பெஸ்ட்டா திங்க் பண்ண அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறம் இடம்லாம் பார்த்துட்டு நான் சொன்னப்பா நான் இந்த இடத்துல தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அப்பா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ஈவன் அப்போ ஓப்பனிங் இப்போ பிரான்ச் எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல அப்பா எப்பவுமே லேடிஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு. பண்ணு பிரியா, தப்பு கிடையாது. நீ ஒரு லேடியாக இருக்கனால லேடிஸ் ட்ரிவன் கம்பெனியாக எடுத்துகிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஸோ வாட் எவர் ஐ திங்க் இமீடியட்டாக ஒரு விதை போடுற மாதிரி டக்குன்னு போயிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஐ கோ அண்ட் டெல் ஹிம் எவ்ரிதிங். ஸோ எனக்கு சப்போர்ட் பேசிக்காக அந்த ஃப்ரீடம் கொடுத்தனால தான் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு திங்க் பண்ணி என்னால் வர முடிஞ்சது. ஸோ ஃப்ரீடம் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி வேர்ட். முக்கியம் கண்டிப்பா முக்கியம். எல்லாருக்குமே. ஒரு பொண்ணா இருக்கும்போது ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்தது அப்பா அம்மா தான். ஏன்னா ஃப்ரீடம கொடுத்தா தான், ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் நம்மளால யோசிக்க முடியும். சும்மா ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தா யாராலையுமே எதுவுமே திங்க் பண்ண முடியாது. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஆர்ட் பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ஒரு விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி வரைகிறது கிடையாது. அது ஒரு கடவுளை வரைஞ்சு நம்ம ஒரு கஸ்டமர் வீட்ல எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சில பெயிண்டிங்ஸ்லாம் சரஸ்வதி வந்து நான் ரவிவர்மா ஸ்டைல்ல இன்கார்பரேட் பண்ணியிருப்பேன். அந்த சைடு போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, மயில் வர மாதிரி. சரஸ்வதி பக்கத்துல மயில் வரலாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் ரவிவர்மா ஸ்டைல். அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா தாஞ்சூர் பெயிண்டிங்ல இன்கார்பரேட் பண்றது மாதிரி நான் நிறைய டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ திங்க் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் தேங்க்யூப்பா சோ Thank you. மச் இங்க ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஒரு விமன் வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியமோ, ஈக்குவலி டீம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் கண்டிப்பா. உங்க டீம் பத்தி சொல்லணும். உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இங்க இருக்காங்க. இவங்க வந்து எப்படி நான் உங்க ஒண்ணா சொல்றது? ரேவதியில நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ரேவதி வந்து எப்பவுமே என்னை வந்து சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அப்போ அவங்க சிஸ்டர்னு கூப்பிடும்போது நிஜமாவே எனக்கு ஒரு சிஸ்டர் என் பக்கத்துல இருக்காங்க மாதிரி தோணும். எப்பவுமே வார்த்தைக்கு வார்த்தை சிஸ்டர். அப்போ மேம்னு கூப்பிடுறத விட சிஸ்டர்னு கூப்பிடும்போது அவங்க எவ்வளோ தூரத்துல இருந்து ஒர்க் பண்ணாலுமே கூட, அவங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரத்துல இருந்து ஒர்க் பண்ணாலுமே எனக்கு ஏதோ வந்து அவங்க பக்கத்துல நெருக்கமா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஃபோன் எடுத்தோடனே பேசுவேனே, உங்க குரல் கேட்டோடனே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தா நேத்து கூட கால் பண்ணேன். எடுத்த உடனே அவங்க சொல்ற வார்த்தை அதுதான். இவங்க சுஜாதா சொல்லவே வேணாம். நான் எப்படின்னா, நான் என் ஸ்டோர் கீயை அப்படியே அப்படி கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் கண்ணு மூடித்தனமா. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு சுஜாதா மேல. நான் அவங்கள எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து, ஒரு பெரியவங்க ஸ்தானத்துலேருந்து ஒரு கடையை வந்து ஓவர்சீ பண்ணும். ஒரு ஆஃபீஸை வந்து என்ன நடக்குது, என்ன போகுது அப்படின்றது ஒரு ஓவர்சீ பண்ணும். நான் இந்த மாதிரி கேஷ் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் நான் அப்படியே நம்பி கொடுப்பேன். எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. எனக்கு எப்போவுமே அவங்க கரெக்டாக ஒரு ரூ. 24 இருக்குன்னா அந்த ரூ. 4 சில்லறை எடுத்து வச்சுட்டு போவாங்க. அந்த ஒரு நல்ல குணம் அவங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு இதுவுமே ஒரு தப்புன்னு சொல்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. எல்லாமே கரெக்டாக பார்த்துப்பாங்க.
லேக்கா ஷீ இஸ் மோர் லைக் சிஸ்டர் டு மீ. நான் எதனால ஃபஸ்ட்டு லேக்கான்னு ஃபோன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட பர்சனலாக இருந்தாலும் சரி, என்னோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்கள தான் கூப்பிடுவேன். ரீசெண்டாக மணக்குள விநாயகர் கோயிலில் இன்ஸ்டலேஷன் நான் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய படம் மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரினா மணக்குள விநாயகர் கோயில் நிறைய ஃபேமஸ்ஸு ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தாண்டி இதுவும் ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த விநாயகர் கோயிலுக்கு 5x4 ஃபீட்டில் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். அப்போது அங்கே பாண்டிச்சேரி சிஎம் அதாவது ரங்கசாமி சார் வந்து இதை இனாக்ரேஷனுக்கு வந்தார். ஓப்பன் பண்ணி திருப்பலாம் பண்ணார் அவர். அப்போ லேக்கா என் கூடயே தான் இருந்தாங்க. நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், யாரும் வர மாட்டேன்னு சொன்னேன். நான் தர நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கூப்பிட்டு போனேன். அவங்க என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், மற்றதெல்லாம் நீங்கள் அவங்க வாயாலேருந்து கேளுங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஒன் வேர்ட்ல சொன்னா கூட ஓகே. மேம் பத்தி சிஸ்டர்னாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அவங்கக்கிட்ட பேசுவேன். பழக ரொம்ப அவங்கள மாதிரி யாருமே நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, ஃபேமிலியில் எப்படி இருப்பாங்களோ ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் என் கூட இருப்பாங்க. ஒர்க்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கற்றுக்கிட்டு. அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு வரப்போ ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கற்றுக்கிறப்போ தயக்கமாகவும் இருந்துச்சு. இவங்க எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒர்க்லேயும் சரி, ஃபேமிலி இஷ்யூலேயும் சரி. அவங்கள மாதிரி யாருமே இல்லை. நான் பார்க்கல அவங்கள மாதிரி. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ரொம்ப கிரேட். இவங்கள பற்றி சொல்லணுன்னா உண்மையாக தான் சொல்லணும். எப்படின்னாக்கா நான் ஃபஸ்ட்டு இங்கே வேலைக்கு வந்த பிறகு இவங்க சின்னவங்களா இருக்காங்க, நான் பெரியவங்களா இருக்கேன், எப்படி போய் வேலைக்கு சேரணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அவங்க வந்து என்னை அம்மா அப்படின்ற ஒரு இதில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க ஒர்க் டைமில் பண்ணால் எல்லாருமே கரெக்டாக ஒர்க் பண்ணுவோம். மற்றபடி அவங்க வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ள மாதிரி தான். ஃபேமிலியில் எப்படி இருக்கோமே அந்த மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும், கரெக்டாக என்ன தான் ஒர்க் இருந்தால் கரெக்ட் டைம் சாப்பிடணும், கரெக்ட் டைம் டேப்லெட் போடணும். அப்படி ஃபேமிலி மாதிரி தான் எங்களை நடத்துகிறவங்களுக்காண்டி ஒரு ஸ்டாஃப் அந்த மாதிரி என்றைக்குமே நாங்கள் நடந்துக்கிறதில்ல. அவங்களே எங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி ஜாப் டைமில் கரெக்டாக இருப்போம். மற்றபடி எல்லா ஒர்க் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கேர் எடுத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ மற்ற இடத்துக்கு போனால் நீங்கள் வேலை பார்த்தீங்களா, சம்பளம் தரோம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க அப்படி கிடையாது. என்னோட என் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு எனக்கு ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னாச்சு சொல்லுவாங்க, என்னாச்சு அப்படி நமக்கே வந்து ஃபீல் ஆகும். நம்ம கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, கடவுள் இருக்கிற மாதிரி அவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. அதாவது காசு விஷயத்துக்காக நான் சொல்லலை. மனசார நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு ஆள் வேணும். வீட்டையும் தாண்டி அப்படின்னா அவங்க. இல்லை, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு மேம் பார்த்தா ரொம்பவே பயம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போவே. ஆமாம். பட் போக போக அவங்க ரொம்ப ஜாலியாக எனக்கு ஒர்க் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸ் அவங்கள மாதிரி போட வராது எனக்கு. அவங்க ரொம்ப ஸ்பான்டேனியஸாக எல்லாமே திங்க் பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் ஏதாவது ரொம்ப லைக் பயப்படுறோம், யோசிக்கிறோம், ஒர்க்கில் இதை எப்படி முடிக்க முடியுமான்னு கொஷின் மார்க்காக இருக்கிறப்போ அப்போ மேம் வந்து இதை நம்ம கட்டாயமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அண்ட் எதுவாக இருந்தாலும் பர்சனலி ஷேர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகும். டீம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்கு வந்து வெறும் ஓனர் திங்க் பண்ணால் மட்டும் நடக்காது. அது டீம் வந்து பில்லர் மாதிரி அந்த கம்பெனிக்கு. டீம் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கு கரெக்டாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் க்ரோ ஆகும். ஸோ அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான டீம் தான் இருக்காங்க. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் சில பேர்லாம் ஷையாக இருக்காங்க வீடியோவில் வராமல் இருக்கிறதுக்கு. அவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப நான் பிளெஸ்ட்னு நினைக்கிறேன் இங்கே வந்து உங்கள் எல்லாரையுமே பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Meriba Paneer Soda. I trust Meriba.